வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வர் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நீசமடைந்திருந்தால் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை பாதிப்படையுமா என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சுக்கிர பகவான் ஒருவருடைய தாம்பத்திய வாழ்க்கையில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார். காதல், திருமண வாழ்க்கை, கலஸ்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆடம்பரம், வாகனம், வீடு, அனைத்து ஆடம்பரமான பொருள்களுக்கும் அவரே காரகத்துவம் வகிக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் பெற்று தசாபுத்தி நடத்துகின்ற காலகட்டத்தில் ஒருவருக்கு நல்ல திருமண வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, நகை நாணய சேர்க்கை போன்றவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் சுக்கிர பகவான் ராகு, கேது போன்ற பாவகிரகங்களுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது நீசமடைந்திருந்தாலோ அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை பாதிப்படையுமா என்றால், இந்த சுக்கிர பகவான் யாருக்கெல்லாம் நீசமடைந்திருக்கிறதோ அவர்களுக்கு இந்த தாம்பத்தியத்தின் மேல் அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் கணவன் மனைவிக்கிடையே இந்த தாம்பத்திய உறவானது தடைபட்டு கொண்டு இருக்கும். இருவரும் வேண்டா வெறுப்பென்று இருப்பார்கள். அவர்கள் இன்பத்தை நுகர முடியாத அளவிற்கு சூழ்நிலை இருக்கும். இந்த கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்திலுமே சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார் என்று நன்றாக பார்த்த பின்புதான் இருவரையும் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார். அனைத்து ஆடம்பர அத்தியாவசிய பொருள்களுக்கும் சுக்கிர பகவான் காரகம் வகிக்கிறார். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் எப்பொழுதும் துன்பத்தை விட இன்பம் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு இன்பத்தை நுகரக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. நன்றி, வணக்கம்.